ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள ரிசோர்ஸஸ், அதாவது 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்கில் உள்ள ரிசோர்ஸஸ். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள ரிசோர்ஸஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் அது வந்து ஒரு பேசிக்கான ரிசோர்ஸஸ் என்னென்ன அப்படின்ற வீடியோ, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள ரிசோர்ஸஸை வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் அதாவது மனுஷங்க எந்த வித உதவியும் பண்ணாமல் நேச்சுரலாக ஃபார்ம் ஆனது தான் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ். எக்ஸிஸ்ட் வித்தவுட் த ஆக்ஷன் ஆஃப் மேன்கைண்ட். அதுக்கப்புறம் நம்மளோட அன்றாட தேவைகளை அது பூர்த்தி பண்ணும். இட் சாட்டிஸ்ஃபை டெய்லி நீட்ஸ். என்னென்ன? ஃபுட்டு, ஷெல்டர், கிளாத்திங் எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான். ஃபுட்டுன்றது என்னது? நம்ம தண்ணி முதற்கொண்டுமே வந்து டைப் ஆஃப் ஃபுட்டு தான். அதுக்கப்புறம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஒரு நாட்டில் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவு அந்த நாடு பொருளாதார ரீதியாக வந்து வளர்ச்சி அடையும். ஃபார் எக்ஸாம்பிள், சவுதி அரேபியாவை எடுத்துக்கோங்க. அந்த நாட்டில் கிடைக்கிற பெட்ரோல் அப்படின்ற ஒரு வளம் வந்து அந்த நாடை எவ்வளோ ஒரு பொருளாதாரத்தில் உயர்த்தியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அது மாதிரியே இந்தியா, அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள் எல்லாத்துலேயுமே வளங்கள் நிறையா இருக்கிறனால தான் அந்த நாடுகள் எக்கனாமிலேயுமே ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்து, பேசிஸ் ஆஃப் ஆரிஜின், அதாவது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்றது மூலமாக ரிசோர்ஸஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க. பயோட்டிக் ரிசோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஏபயோட்டிக் ரிசோர்ஸ். இப்போ பயோட்டிக் ரிசோர்ஸஸ்னால் ஒன்றும் இல்லை. பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக்கு டிஃப்ரெண்ட். பயோட்டிக்னால் லிவிங் மேட்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள், அனிமல்ஸ், பிளான்ட்ஸ். ஏபயோட்டிக்னா நான் லிவிங் பார்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட், அதாவது நீர், நிலம், காற்று, இது எல்லாமே வந்து ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ் தான். பயோட்டிக் ரிசோர்ஸில் ஃபாசில் ஃபியூலுமே வரும். ஏன்னா ஃபாசில் ஃபியூல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, டீகேய்டு பிளான்ட் அண்ட் அனிமல் அது மூலமாக தான் நமக்கு ஃபாசில் ஃபியூல் கிடைக்குது. அதாவது பல்லாயிரக்கணக்கான வருஷமாக மண்ணுக்குள்ளே வந்து அது வந்து டீகேயாக இருக்கிற ஒரு ஆர்கானிக் மேட்டர் தான் நமக்கு வந்து ஃபாசில் ஃபியூவலாக கிடைக்கிது. ஃபாசில் ஃபியூவல்ஸ்னால் என்னென்ன? பெட்ரோலியம், கோல், இது எல்லாமே வந்து ஃபாசில் ஃபியூவல்ஸ் தான். நெக்ஸ்ட், பேசிஸ் ஆஃப் ரினியூவபிலிட்டி. அதாவது ரினியூவபிலிட்டினா எவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து அவைலபிளாக இருக்குது, புதுப்பிச்சுக்குது தன்னை அப்படின்றது மூலமாக தான். ரினியூவபிள் அப்படி ரிசோர்ஸஸ் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் நேச்சுரலாகவே அது மறுபடியும் அந்த எனர்ஜி ரீகெயின் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர் எனர்ஜி. அதாவது சூரிய ஒளிக்கதிர்கள் மூலமாக அதை வந்து நம்ம சேமித்து அதை வந்து மின்சாரமாக மாற்றுறது அப்படி தான் வந்து சோலார் எனர்ஜி. விண்ட் எனர்ஜின்றது காற்றாலைகள் மூலமாக நம்ம பெறக்கூடிய எனர்ஜி. அதுக்கப்புறம் ஹைட்ரோ பவர்னால் நம்ம நீர், அதாவது டேம் மூலமாக கிடைக்கிற சக்தியை வந்து மின்சாரமாக மாற்றி அது மூலமாக கிடைக்கிற எனர்ஜி தான் வந்து ஹைட்ரோ பவர் எனர்ஜி. இது எல்லாமே ரினியூவபிள் எனர்ஜி. ஒளிக்கதிர்களை நம்ம சேமித்த பிறகும் மறுநாளும் நமக்கு ஒளிக்கதிர்கள் கிடைக்கும். காற்று நமக்கு வந்து தீர்ந்து போகாது, தண்ணியும் வந்து அப்படி தான். ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து நேச்சுரலாகவே அவைலபிள் அண்ட் வந்து இது அகெயின் அண்ட் அகெயின் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய எனர்ஜிஸ். அதே நான் ரினியூவபிள் எனர்ஜிஸ்னால் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோன்னா அது வந்து மறுபடியும் கிடைக்க இட் வில் டேக் டைம். அதாவது ஒரு மாதம் ஆகலாம், இல்லை பல மாதங்கள் ஆகலாம், பல வருடங்கள் ஆகலாம். அதனால இதை வந்து நான் ரினியூவபிள் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இதுக்கு லிமிட்டடாக குறைந்த அளவில் தான் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ், அதாவது தங்கம், வெள்ளி, இது இரும்பு, இது எல்லாமே வந்து நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ். அது மாதிரி கோல் அண்ட் ஃபாசில் ஃபியூவல் பெட்ரோலியமே ஒரு அளவுக்கு மேலே நம்ம அந்த வளங்களை உறிஞ்சிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து அது வந்து கிடைக்க வந்து பல நாட்களாகும். அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல தீர்ந்து போயிடும், நம்ம வேறு இடத்துல தான் போய் தேடணும். ஸோ இப்போ வந்து நம்ம ரினியூவபிள் ரிசோர்ஸஸில் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி அண்ட் ஹைட்ரோ பவர் எனர்ஜி இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இப்போ சோலார் எனர்ஜி பார்ப்போம். சோலார் எனர்ஜினாலே அப்படின்னா அது வந்து சன், அது மூலமாக கிடைக்கிற ஒரு எனர்ஜி தான். எப்படி கிடைக்குது? ஃப்ரம் ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி
ஆஃப் சன் நம்ம வந்து அதை வந்து ஃபோட்டோவோல்டிக் டிவைசஸ் ஆர் சோலார் செல்ஸ் மூலமாக அந்த எனர்ஜி அந்த லைட் அண்ட் ஹீட்டை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி அதை வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதுதான் வந்து சோலார் எனர்ஜி. இது மாதிரி இந்த ப்ராசஸை செய்யக்கூடியது வந்து பவர் பிளான்ட்ஸில் செய்வாங்க. ஃபோட்டோவோல்டிக் பவர் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஆர் சோலார் பவர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிறைய கண்ட்ரீஸில் இந்த மாதிரி பவர் பிளான்ட், சோலார் பவர் பிளான்ட்ஸ் ஆர் ஃபோட்டோவோல்டிக் பவர் பிளான்ட்ஸ் மூலமாக சோலார் எனர்ஜியை நம்ம எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிளான கண்ட்ரீஸ் இந்தியா, ஜப்பான், சைனா. அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் கமுதி அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஒரு லார்ஜஸ்ட் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் இந்த வேர்ல்டு வந்து இருக்குது. அண்ட் முடிஞ்சால் ஐ அட்டாச் த பிக்சர். இப்போ நம்ம பார்க்க போகிறது விண்ட் எனர்ஜி. விண்டுன்னா காற்று மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜியை நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறோம். இதை வந்து க்ளீன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் க்ளீன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த எனர்ஜியை வந்து இப்போ நம்ம காற்றாலை வந்து ஒர்க் ஆகும்போது அதிலிருந்து ஒரு புகையோ எந்த மாசுவான விஷயங்களோ வெளியே வர்றதில்ல. அதனால் இது க்ளீன் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு 4 எனர்ஜி கொடுத்துட்டு இதில் எந்த எனர்ஜி க்ளீன் எனர்ஜி அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, விண்ட் எனர்ஜி இஸ் க்ளீன் எனர்ஜி. அதுக்கப்புறம் மோஸ்ட் எக்கனாமிக்கல் அண்ட் ரினியூவபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சோலார் பவர் பிளான்ட்ஸ், ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே வந்து எக்கனாமிக்காக இருக்குது, காசு வந்து கம்மியாக செலவாகுது, அண்ட் ரினியூவபிளாக இருக்குது. அகெயின் அண்ட் அகெயின் நம்ம எடுத்தாலும் இது குறைஞ்சி போகாது. அதுக்கப்புறம் விண்டை வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம்? இந்த பிக்சர் பாருங்கள். இதுதான் ஒரு ரஃப்பான ஒரு விண்மில்லோட டயக்ராம். இந்த காற்று அடிக்கிறதப்ப இந்த ஃபேன் இருக்குல்ல, இந்த ஃபேனை வந்து டர்பைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டர்பைன்ஸ் ரொட்டேட் ஆகும்போது அதுலேருந்து வர ஸ்பீட் மூலமாக நமக்கு எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது. அதுதான் நம்ம எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறோம். இது நிறையா நாடுகளில் இருக்குது, யூஎஸ், சைனா, இந்தியா மாதிரி. அண்ட் விண்ட் ஃபார்ம்ஸ் இன் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா, முப்பந்தல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அதோட இன்ஸ்டால்டு பவர் பார்த்திங்கன்னா 1500 வாட்ஸ் அவ்வளோ இதில் வந்து இருக்குது. ஸோ இவ்வளோதான் விண்ட் எனர்ஜி. இப்போ நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பற்றி பார்ப்போம். ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி சீப்பஸ்ட் அண்ட் மோஸ்ட் வெர்சடைல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சோலார் பவர் பிளான்ட்ஸ் மாதிரி நமக்கு வந்து பெரிய ஒரு எக்கனாமிக்கலாக நம்ம பெரிய ஒரு பவர் பிளான்ட் அமைக்கணும் அப்படின்றதுலாம் தேவையில்லை. நேச்சுரலாகவே கிடைக்கிற ஒரு டேமோ இல்லை ஒரு ஃபால்ஸ் மூலமாகவோ ஒரு சின்ன ஒரு பைப் மூலியமாக அந்த வாட்டரை வந்து உள்ளே நம்ம வர வச்சுட்டு அது எவ்வளோ ஸ்பீடில் வருதோ அது மூலமாக நம்ம எனர்ஜி ஜென்ரேட் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதனால தான் இதை வந்து சீப்பஸ்ட் அண்ட் மோஸ்ட் வெர்சடைல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட் வித் மூவிங் வாட்டர் இன் ஹை வெலாசிட்டி. இப்போ நான் சொன்னது தான், ஸ்பீடாக வரக்கூடிய வாட்டர் டேம் மூலமாக ஆர் எனி அதர் சோர்ஸ் எங்கேருந்து ஸ்பீடாக கிடைக்குமோ அதை வந்து நம்ம அந்த ஃபோர்ஸ் மூலமாக நம்ம எனர்ஜி எடுத்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறோம். இது வந்து சைனா, கனடா, யூஎஸ், பிரேசில் இந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸில் இருக்குது. அண்ட் நம்ம இந்தியாவில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துலாம். மொத்தம் வந்து 8 ஸ்டேட்ஸில் வந்து நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவில் இருக்குது. எங்கெங்கே அப்படின்னு பார்த்துடலாம். தெஹ்ரி டேம் உத்தராகண்டில் இருக்குது. ஸ்ரீசைலம் டேம் ஆந்திர பிரதேஷில் இருக்குது. நாகார்ஜுனா சாகர் டேம் இதுவும் ஆந்திர பிரதேஷில் தான் இருக்குது. அப்புறம் சர்தார் சரோவர் டேம் குஜராத்தில் இருக்குது. பக்ரா நங்கல் டேம் பஞ்சாபில் இருக்குது. கொன்யா டேம் மகாராஷ்டிராவில் இருக்குது. மேட்டூர் டேம் தமிழ்நாட்டில் இருக்குது. அண்ட் இடுக்கி டேம் கேரளாவில் இருக்குது. மொத்தம் 8 இருக்குது. இந்த 8ல் நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம். ஆர்எல்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற டேம் என்ன, கேரளாவில் இருக்கிற டேம் பேர் என்ன, உத்தரகாண்டில் இருக்கிற டேம் பேர் என்ன, இந்த மாதிரி கேட்கலாம். அண்ட் திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். இப்போ மெட்டாலிக் சோர்சஸ், இப்போ நான் ரினியூவபிள் சோர்சஸில் நம்ம 3 எனர்ஜி பார்த்தோம். சோலார், விண்ட் எனர்ஜி, அப்புறம் ஹைட்ரோ பவர் எனர்ஜி. இப்போ நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸில் நம்ம 3 பார்க்க போகிறோம். மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் ஒன்று, நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் ஒன்று, அப்புறம் ஃபாசில் ஃபியூவல் மூலமாக கிடைக்கிற ரிசோர்ஸஸ்னு 3 டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெட்டாலிக் ரிசோர்ஸ் பார்த்துடலாம். அதில்
அயன் தான் 4th மோஸ்ட் காமன் எலமெண்ட் இன் எர்த் கிரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனாவது காமன் மோஸ்ட் எலமெண்ட் அப்படின்னா இட் இஸ் 4th மோஸ்ட். அதுக்கப்புறம் காமன் ஓர்ஸ் அப்படின்னா வந்து இப்போ இந்த இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி மைனிங் சுரங்கங்கள்லேருந்து எடுப்பாங்க. சுரங்கங்கள்லேருந்து எடுக்கும்போது பியூரான அயனாவோ பியூரான காப்பர் ஆர் கோல்டாவோ கிடைக்காது. நமக்கு வந்து ஓர் அப்படின்ற ஒரு சாலிட் மெட்டீரியலாக தான் கிடைக்கும், ஒரு ரவுண்டான ஆர் எனி ஷேப் ஒரு சாலிட் மெட்டீரியலாக. காமன் ஓர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்னைட் அண்ட் ஹெமடைட். ஓர்ஸ் அப்படின்றது என்னென்னா இது எல்லாமே மோஸ்ட்லி மைனிங்லேருந்து தான் எடுப்பாங்க. அயன், காப்பர், கோல்டு, மெட்டாலிக் சோர்ஸஸ் எல்லாமே மைனிங் பண்ணி எடுப்பாங்க. அப்படி மைன் பண்ணி எடுக்கும்போது நமக்கு பியூரான அயன் ஆர் காப்பர் ஆர் கோல்டு ஆர் எனி மெட்டலாகவோ கிடைக்காது. அது வந்து ஒரு ஓர், அதாவது ஒரு சாலிட் மெட்டீரியலாக பல ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் இருக்கிற மினரல்ஸோடு கலந்து தான் கிடைக்கும். அதில் அந்த பேர் தான் ஓர் அப்படின்றாங்க. இதோட ஓராக கிடைக்கும்போது அது பேர் என்ன அப்படின்னா மேக்னடைட், அப்புறம் ஹேமடைட் அப்படின்றாங்க. அதோட யூசஸ் பார்த்துடலாம். 98% வந்து ஸ்டீல் ப்ரொடக்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆட்டோமொபைல்ஸ்க்கு வந்து அயன் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அயன் ஒரு ரிசர்வாயர்ஸ் இந்தியாவில் எங்கெங்கே இருக்குன்னா ஜார்க்கண்ட், ஒடிசா, மத்திய பிரதேஷ், கர்நாடகா, சத்தீஸ்கர், கோவா. நம்ம தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டமில் கஞ்சமலை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அயன் ஓர் அதிகமாக கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம காப்பர் பார்த்துடலாம். காப்பர் தான் வந்து ஃபர்ஸ்ட் மெட்டல் யூஸ்டு பை மேன் அப்படின்றாங்க. ஸோ விச் இஸ் த ஃபர்ஸ்ட் மெட்டல் யூஸ்டு பை மேன் அப்படின்னா காப்பர். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் காப்பர் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு உலோகங்களை கொண்டு தான் வந்து அவங்க காலங்களை கணக்கிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது மனிதன் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு மெட்டல் அப்படின்னா வந்து காப்பர் தான். அதுக்கப்புறம் அலுமினியம் அண்ட் அயனுக்கு அப்புறம் அயன் அண்ட் அலுமினியமுக்கு அப்புறமா தேர்ட் மோஸ்ட் கன்சியூம்டு மெட்டல் வந்து காப்பர். அதுக்கப்புறம் காப்பர் என்ன பண்ணும், ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். ஸோ அதனால இதோட யூசஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா எலக்ட்ரிக் வயர்ஸ், அப்புறம் டெலிகம்யூனிகேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் சில்லி அப்படின்ற வந்து சவுத் அமெரிக்காவில் உள்ள பகுதி தான் வந்து வேர்ல்ட்லே நம்பர் 1 காப்பர் ப்ரொடக்ஷனில் இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கோல்டு பார்த்துடலாம். கோல்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு ப்ரெஷியஸ், அதாவது ரொம்ப புனிதமான ஒரு மெட்டல் ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. இதோட யூசஸ் என்ன, ஆர்னமெண்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் டென்டிஸ்ட்ரி, அதாவது பற்கள் சம்மந்தமாக ஒரு பல்லை வந்து ஒரு பல்லுக்கு பதிலாக இன்னொரு பல்லை வந்து க்ரௌன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பல் மேலே வந்து வைக்கிறது, அந்த க்ரௌன்லாம் செய்ய வந்து கோல்டு, அது கூட நிறையா மெட்டல் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க டென்டலில். அதுக்கப்புறம் கோல்டு ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டாக இருக்கிற கண்ட்ரி என்னென்னா சைனா. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட 9500 டன்ஸ் ஆஃப் கோல்டு ரிசர்வாயர்ஸ் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் கர்நாடகா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற மெட்டல் வந்து பாக்சைட். பாக்சைட் அப்படின்றது வந்து ஒரு ஓர். அந்த ஓர் மூலமாக எடுக்கப்படுற ஒரு மெட்டீரியல் தான் வந்து அலுமினியம். ஸோ பாக்சைட் ஓர்லேருந்து கிடைக்கப்படுற மெட்டீரியல் அலுமினியம். இந்த அலுமினியம் அப்படின்றது இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா இது ரொம்ப சீப்பாக அவைலபிளாக இருக்கும். அப்புறம் லைட் வெயிட், ஆனாலும் இட் இஸ் ரொம்ப டஃப், ரொம்ப உறுதியானது. அதனால இதை வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறனாலையும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனாலையும் இது நிறைய வந்து ஏர்க்ராஃப்ட்ஸு, அதாவது ஏரோப்ளேன் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஏர்க்ராஃப்ட் மட்டும் இல்லை, ஷிப்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், அப்புறம் ரயில்வே கோச்சஸ்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அலுமினியம் வந்து ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை வந்து பாஸ் பண்ணும், அதுதான் கண்டக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ இந்த அலுமினியத்தோட ஏதாவது ஒரு மெட்டலை ஆட் பண்ணும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஸ்மால் அடிஷன் ஆஃப் அலுமினியம் டு எனி மெட்டல் கிரியேட்ஸ் அலாய். அலாய் அப்படின்றது மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ் தேன் பியூர் அலுமினியம். எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா டியூரா அலுமின் அப்படின்றது ஒரு மெட்டல் எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெட்டல் சில்வர். சில்வர் வந்து ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்னு சொல்கிறாங்க, கோல்டு மாதிரியே. அதுக்கப்புறம் 2/3 சில்வர் வந்து மானிட்டரி பர்பஸ்க்கு, வணிக ரீதியாக, அப்புறம் கடைகளில் விற்பனைக்கு இதுக்கு யூஸ் பண்ணுறதுனால, இது மணி சம்மந்தமாக யூஸ் பண்ணுறதுனால மானிட்டரி பர்பஸ்க்கு 2/3 சில்வர் யூஸ் ஆகுதுன்றாங்க. அதுக்கப்புறம் இது அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்காது, அதான் ரெசிஸ்ட் கரோஷன் அப்படின்றாங்க.
இது எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்னமெண்ட்ஸ், அதே மாதிரி ஆபரணங்களுக்கு, அதுக்கப்புறம் டென்டல் ரீதியான யூசஸ்க்கு, அப்புறம் ஃபோட்டோகிராஃபிக் குட்ஸ், எலக்ட்ரோப்ளேட்டிங். ஃபோட்டோகிராஃபிக் குட்ஸில் ஃபிலிம்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து சில்வர் மெட்டல் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முலாம் பூசுறது எலக்ட்ரோப்ளேட்டிங்னா வெள்ளி முலாம்லாம் பூசுவாங்க, அதுதான் வந்து எலக்ட்ரோப்ளேட்டிங்கான்றாங்க. அப்புறம் மெக்சிகோ தான் வேர்ல்ட்லே லீடிங் ப்ரொடியூசர் சில்வரோட. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மெட்டல் மேங்கனீஸ் பார்த்துடலாம். மேங்கனீஸ் வந்து ஒரு ஹார்ட் ஷைனி பிரிட்டில் மெட்டல்ன்றாங்க. ஹார்ட்னா உறுதியானது, ஷைனி பளபளப்பாக இருக்கும். பிரிட்டில்னா அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது, ஈஸியாக உடஞ்சி போயிடும் அப்படின்றாங்க. ஹார்டாக இருந்தாலுமே இட் இஸ் பிரேக்கபிள், அதான் பிரிட்டில்ன்றாங்க. அப்புறம் காமன் ஓர்ஸ் என்னென்னா பைருலோசைட் மேங்கனீஸ், அப்புறம் சைலோமெலைன், அப்புறம் ரொடோக்ரோசைட் அப்படின்ற ஒரு ஓர்ஸ் தான். இது மூலமாக தான் மேங்கனீஸை நம்ம பிரித்து எடுக்கிறோம். மேங்கனீஸோட யூசஸ் பார்த்துடலாம். ஸ்டீல் மேக்கிங், கலரிங் பர்பஸ், எலக்ட்ரிக்கல் பேட்ரிஸ், டிஸ்இன்ஃபெக்டன்ட் லிக்விட்ஸ், ப்ளீச்சிங் பவுடர், ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா தான் வேர்ல்ட்லே லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் மேங்கனீஸ். இதுக்கு முன்னாடி நம்ம மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் பற்றி 6 பார்த்தோம். அயன், காப்பர், கோல்டு, பாக்சைட், சில்வர், மேங்கனீஸ். இப்போ நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் பார்ப்போம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸில் ஃபர்ஸ்ட் மைக்காவோட காமன் ஓர்ஸ் மஸ்கோவைட் அண்ட் பயோடைட். இதோட மைக்காவோட யூசஸ் பார்த்துருவோம். இது வந்து இன்சுலேட்டிங் மெட்டீரியல், எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது. நம்ம சாதாரணமாக வயர்ஸ் இருக்கும்ல, அந்த வயர்ஸ்குள்ளே காப்பர் கேபிள்ஸ் மாதிரி போகும். அதுக்கு மேலே அந்த காப்பர் வயர்ஸை தொட்டால் கரண்ட் அடிச்சிடும், அதனால அதை இன்சுலேட் பண்ணுவாங்க. அது மேலே அந்த இன்சுலேட் பண்ணுற மெட்டீரியல் வந்து எதுனா மைக்கா அப்படின்ற மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் பவுடர்ஸ், அப்புறம் அந்த மாதிரி திங்ஸில் கூட மைக்கா வந்து யூஸ் ஆகுது. அதனால தான் சொல்கிறாங்க பவுடர் ஃபார்ம் யூஸ்ட் இன் லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ். அப்புறம் நம்ம வால்பேப்பர்லாம் ஒட்டுறோம் இல்லையா, அதில் வந்து கூட மைக்கா இருக்குது. அடுத்து நம்ம நான் மெட்டாலிக் சோர்ஸஸில் பார்க்க போகிறது வந்து லைம்ஸ்டோன், சுண்ணாம்புக்கல் வந்து ஒரு செடிமெண்ட்ரி ராக் அப்படின்றாங்க. அதாவது மெரைன் ஆர்கானிசம்ஸ், கடல்வாழ் உயிரினங்கள், கோரல், ஃபோராமினிஃபெரா இந்த மாதிரியான ஒரு ஆர்கானிசம்ஸ் மூலமாக இதெல்லாமே இன்வெர்டிபிரேட் அனிமல். கோரல்ன்றது இன்வெர்டிபிரேட் அனிமல், ஃபோராமினிஃபெரா அப்படின்றது ஒரு சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம், அதாவது ஒரு அணு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி சிங்கிள் செல் ஆர்கானிசம் சொல்லுவோம்ல, அமீபா அந்த மாதிரி கேட்டகரியில் வரும். ஸோ இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் மூலமாக உருவாகிறது தான் இந்த லைம்ஸ்டோன், சுண்ணாம்புக்கல் அப்படின்றாங்க. அப்புறம் சுண்ணாம்புக்கல்லோட லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யாருன்னா சைனா. அப்புறம் தமிழ்நாட்டில் இது எங்கெங்கே ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது ராமநாதபுரம் மாவட்டம், திருநெல்வேலி, அரியலூர், சேலம், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாவட்டத்தில் வந்து இதோட ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம இப்போ நான் மெட்டாலிக் சோர்ஸஸ் பார்த்தோம். அதில் என்னென்ன பார்த்தோம்? மைக்கா அண்ட் லைம்ஸ்டோன் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஃபாசில் ஃபியூயல் ரிசோர்ஸஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இதுக்கு முன்னாடி மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் பார்த்தோம், நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் பார்த்தோம். மெட்டாலிக் ரிசோர்ஸஸில் நம்ம அயன், காப்பர், கோல்டு, பாக்சைட்டு, சில்வர், மேங்கனீஸ் பார்த்தோம். நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸில் மைக்கா அண்ட் லைம்ஸ்டோன் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது தான் வந்து ஃபாசில் ஃபியூயல் ரிசோர்ஸஸ். ஸோ ஃபாசில் ஃபியூயல்னால் நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்தோம். அது வந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே வந்து பிளான்ட் அண்ட் அனிமலோட ரிமைன்ஸ் வந்து டீகே ஆகும், அதாவது டீகம்போசிஷன் ஆகும். அந்த மாதிரி டீகம்போசிஷன் ஆகுறப்ப அது வந்து ஹை ஹீட் மூலமாக ஃபாசில் ஃபியூயலாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். இது எப்படி வந்து இப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா ஹைட்ரோ கார்பன் மூலமாக இது வந்து இப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்ற சொல்கிறாங்க. அப்புறம் ஃபாசில் ஃபியூயல்ஸை எரிக்கும்போது நமக்கு ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிலக்கரி, பெட்ரோலு, நேச்சுரல் கேஸ் இதெல்லாமே எரிக்கும் போது நமக்கு ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கோல்
அதை வந்து பார்த்துடலாம். கோல் எப்படி உருவாகுது, அதே மாதிரி டெட் பிளான்ட், அதாவது பிளான்ட் வந்து பிளான்ட் மேட்டர் வந்து இந்த மாதிரி பல வருடங்களாக உள்ளே இருக்கும்போது டீகம்போஸ் ஆகி கோலாக கன்வெர்ட் ஆகுது. அது கன்வெர்ட் வந்து எப்படி ஆகுதுன்னா, கோலுக்கு முன்னாடி பீட் அப்படின்ற ஒரு பீட்னா வந்து கோலுக்கு முன்னாடி இல்லை ஸ்டேஜ், முற்றாத நிலக்கரி அப்படின்றாங்க. அப்புறம் கோலை எரிக்கிறது மூலமாக நமக்கு ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஜென்ரேட் ஆகும். அது மூலமாக நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறோம். அதை வந்து தெர்மல் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர்மல்னால் வந்து ஹீட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மூலமாக கிடைக்கிற பவர்னால தெர்மல் பவர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் கோல் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். 4 டைப்ஸ் ஆஃப் கோல் என்னென்னா ஆந்த்ராசைட், பிட்டுமினஸ், லிக்னைட், பீட். இந்த மாதிரி ஒரு 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் கோல் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் கோல் எங்கெங்கெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலில் ராணிகர், அப்புறம் நெய்வேலி நம்ம தமிழ்நாட்டில், அப்புறம் ஜாரியா, அப்புறம் தான்பத், போக்காரோ ஜார்க்கண்டில் இருக்கிற இந்த மாதிரி பகுதிகளில் இருந்து நமக்கு கோல் வந்து எடுக்கிறாங்க. ஃபாசில் ஃபியூல் ரிசோர்ஸஸில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெட்ரோல். பெட்ரோல் எப்படி கிடைக்குதுன்னா, 2 ராக்ஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே கிடைக்குதுன்னா, கடற்கரை ஓரங்கள், இந்த மாதிரியான கடல் சார்ந்த பகுதிகளில் தான் நிறையா கிடைக்குது அப்படின்றாங்க. இது ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோலை வந்து பெட்ரோலாக அப்படியே ப்யூரிஃபைடு பெட்ரோலாக கிடைக்காது. இதை எடுத்துட்டு நம்ம வந்து அதை ரிஃபைன் பண்ணணும். ஸோ வந்து அதை எடுக்கும்போது க்ரூட் ஆயிலாக நமக்கு கிடைக்கிது. அந்த க்ரூட் ஆயிலை தான் என்ன பண்ணுறாங்க, ரிஃபைன் பண்ணுறாங்க. ரிஃபைன் பண்ணுற ப்ராசஸ்க்கு சென்ட் பண்ணும்போது நமக்கு பை ப்ராடக்டாக பெட்ரோல், டீசல், கெரோசின், வேக்ஸ், பிளாஸ்டிக்ஸ், லூப்ரிகன்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் பெட்ரோல், அப்புறம் அதிலிருந்து வரக்கூடிய பொருட்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பெட்ரோலோட சீஃப் ப்ரொடியூசர்ஸ் என்னென்ன கண்ட்ரினா, சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், அப்புறம் கத்தார். அப்புறம் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து பெட்ரோலை எடுக்கிறோம் அப்படின்னா, திக்பாய், அசாமில் இருக்கிற திக்பாய்ன்ற இடத்துல, அப்புறம் மும்பையில் பாம்பே ஹை அப்படின்ற ஒரு இடத்துல, அப்புறம் கிருஷ்ணா அண்ட் கோதாவரி ரிவர்ஸ் ஓரத்தில் நம்ம எடுக்கிறதா வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபாசில் ஃபியூல் ரிசோர்ஸஸில் பார்க்க போகிற ரிசோர்ஸ் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் எப்படி கிடைக்கிதுன்னா, ஃபவுண்ட் இன் பெட்ரோலியம் டெபாசிட்ஸ் வென் க்ரூட் ஆயில் brought டு சர்ஃபேஸ். அதாவது க்ரூட் ஆயில் வந்து கீழே வந்தோன்னே வந்து பெட்ரோலியம் டெபாசிட்ஸ் மூலமாக கிடைக்கிற. அடுத்து ஃபைனலாக ஃபாசில் ஃபியூல் ரிசோர்ஸஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் எப்படி கிடைக்கிதுன்னா, பெட்ரோலியம் டெபாசிட்ஸ் மூலமாக கிடைக்கிது அப்படின்றாங்க. இதோட யூசஸ் என்னென்னா, நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம், டொமஸ்டிக் ஃபியூவலாக தான், வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டர்ஸ் அந்த மாதிரி கேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து கிருஷ்ணா அண்ட் கோதாவரி டெல்டா, அப்புறம் அசாம், குஜராத் அண்ட் மும்பையில் சில ஏரியாஸில் வந்து கிடைக்கிது.